ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? இன்னைக்கு March 6 வேர்ல்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் இவங்க 3 பேருக்கும் நடுவில் பயங்கர கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மிடில் ஈஸ்டே ஒரு டென்ஷனான சுச்சுவேஷனில் வச்சுட்டு இருக்கு. நேற்று நைட்டு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய மிசைல்ஸை வந்து இஸ்ரேலை நோக்கி ஃபயர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டமே மோஸ்ட்லி பிளாக் பண்ணிடுச்சு. மிச்சம் இருக்கதையும் யுஎஸும் சவுதியும் சேர்ந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் சேதாரம் தான். எங்க அப்படின்னா டெல் அவிவ் அந்த மாதிரி இருக்க சிட்டிஸ்ல வந்து கொஞ்சம் சேதாரம் தான். ஆனா யாருமே வந்து கொல்லப்படலை அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. யுஎஸ் அண்ட் சவுதி வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போ மிடில் ஈஸ்ட்ல பயங்கர கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இந்தியாவோட இண்டிகோ ஏர்லைன்ஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 100க்கு மேற்பட்ட இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸை வந்து கேன்சல் பண்ணிருக்கு. ஏன்னா இஸ்ரேல் ஈரான் சைடு தான் பயங்கர வார் போயிட்டு இருக்குல்ல, அப்போ நம்ம ஃபிளைட்ஸ் அங்கே அனுப்ப முடியாது, அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஜிம்பாப்வேயோட கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, ஜிம்பாப்வே கிரிக்கெட் டீம், அவங்களே அவங்க ஊருக்கு போக முடியாம கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஏன்னா ஏரோப்ளேனே இல்லையே, எப்படி போறது? ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 30 டே ஹால் பாஸ் சொல்லியிருக்கு. எதுக்கு அப்படின்னா, இந்தியா நீங்க ரஷ்யா கிட்ட இருந்தே கொஞ்ச நாளைக்கு இந்த 30 நாளைக்கு ஆயில வாங்கிக்கோங்கப்பா, நான் மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனையில கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி யூஎஸ் வந்து சொல்லிடுச்சு. யூஎஸ் மிடில் ஈஸ்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றதுனால நம்ம அடுத்த 30 நாளைக்கு ஹால் பாஸ் வழியா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்தியாவை பத்தின நியூஸஸ் பார்த்துடலாமா? இந்தியாவில் ஆந்திர பிரதேசில் பேபி போனஸ் அப்படி சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. என்னப்பா பேபி போனஸ் அப்படின்னா 25,000 ரூபாயா? யாருக்கு? 2வது 3வதா குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு, செகண்ட் அண்ட் தேர்ட் சைல்டுக்கு. ஓகேவா? ஏன் இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் சைல்டுக்கே கொடுக்குறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் பாலிசி. எல்லாரும் ஒவ்வொரு குழந்தை பெற்றுட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் அது வந்து கம்மியாயிரும். அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி ஃபியூச்சர் இந்த மாதிரி ஒர்க்கிங் ஃபோர்ஸ் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி ஆந்திர பிரதேஷ் இப்போவே செகண்ட் அண்ட் தேர்ட் சைல்டுக்கு எவ்வளோ 25,000 ரூபா போனஸாக கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து பார்டர் செக்யூரிட்டி பார்க்கலாமா? ஸோ இந்தியன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெரரிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லைன் ஆஃப் கண்ட்ரோல் வழியா. ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல் வழியா இந்தியாவுக்குள்ளே வர பார்த்த டெரரிஸ்டை வந்து இந்தியன் ஆர்மி வந்து அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஐஏஎஃப் ஜெட் சர்ச் சுகோய் 13 ஃபைட்டர் ஜெட் வந்து மிஸ் ஆயிருக்கு. எங்க அப்படின்னா நேத்து அஸ்ஸாம்ல மிஸ் ஆயிருக்கு. அதை ஒரு வழியா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இப்போதைக்கு அந்த சர்ச்சிங் டீம் வந்து யாரை சர்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதை டிரைவ் பண்ணிட்டு போன 2 பைலட்ஸை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளெயினை எங்க ஸ்பாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்க ஒரு ஹில்லி ஏரியாவில் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் போயிடலாமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா ஃபைனலை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ T20 செமிஃபைனல்ஸில் வந்து இந்தியா வந்து இங்கிலாண்டை வந்து பீட் பண்ணி ஃபைனல்ஸுக்கு வந்து போயிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா வகேடி ஸ்டேடியம் மும்பையில் நடந்துச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மேட்சோட ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தா சஞ்சு சம்சன். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இவரை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேன் ஆஃப் த மேட்ச் சொல்லியிருக்காரு. பட் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பெருந்தன்மையா இல்ல ஜஸ்பிரீத் பும்ரா தான் இதை வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு, அவரோட இன்கிரெடிபிள் பவுலிங் தான் நம்மளோட வின்னிங்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ இந்தியா ஃபைனலா வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போயிடுச்சு. அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் செமிஃபைனல்ஸ்ல யாரு? சஞ்சு. அடுத்து சயின்ஸ் அண்ட் ஹெல்த் பார்த்துலாமா? ஸோ ஒரு கேன்சர் அவேர்னஸ் மந்த் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது என்ன கேன்சர் அப்படின்னா கோலோரெக்டல் கேன்சருக்காண்டி அவேர்னஸ் மந்த் இது. சரி, இந்த கேன்சர் யாருக்கு வரும்னா 50 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வரும். ஸோ இதுக்காண்டி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நிறைய ஃபைபர் சாப்பிடுங்கப்பா இந்த கேன்சர்ல இருந்து தப்பிக்கணும்னா. அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்ஸை ரொம்ப ரொம்ப கம்மியா எடுத்துக்கோங்க. சிப்ஸா இருந்தாலும் சரி, சுகரி ஸ்நாக்ஸா இருந்தாலும் சரி, கம்மியா சாப்பிடுங்க. நிறைய ஃபைபரை நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியா வந்து 2027 சென்சஸை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் டிஜிட்டலில் தான் எடுப்போம், நாங்கள் பேப்பரே தொட மாட்டோம், இது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் சென்சஸாக இருக்க போகுது. இதில் டேட்டாவெல்லாம் இதில் சாமி கலெக்ட் பண்ணுவீங்கன்னா நாங்கள் இதுக்குன்னே டேப்லெட்ஸ் வாங்கி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2 மேஸ்காட்ஸ்னா அடையாள சின்னம். ஓகேவா? ஸோ அது வந்து 2 மேஸ்காட்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னா பிரகதி. அதுக்கப்புறம்
விகாஸ்னு ஒரு பையன், ஓகேவா? ஸோ விகாஸ் அண்ட் பிரகதி அது 2 தான் இவங்களோட மாஸ்காட்ஸ். ஸோ இதுல விகாஸ் அண்ட் பிரகதினா என்ன மீனிங் அப்படின்னா ப்ராக்ரஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது மீனிங். அடுத்து எக்கனாமிக்கு போயிடலாமா? ஸோ சைனா வந்து அவங்களோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னவா வந்து ஒரு எய்ம் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4.5 to 5% செட் பண்ணியிருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஏன் அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் ரொம்ப ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு. அவங்களோட கன்சப்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. இது வந்து எதனால அப்படின்னா குளோபல்ல போயிட்டு இருக்க கான்ஃபிளிக்ஸால கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தினால வந்து 4.5 to 5% வந்து எக்கனாமிக் growth வந்து இருக்கு. ஓகேவா? அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் guys, இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ். பாய். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF போட்டுருவோம். அதுக்கப்புறம் குவிஸும் இருக்கும். அட்டென்ட் பண்ணுங்க. பாய்.